திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுடைய பெற்றோர்கள் ஜாதகம் பார்க்கறதுக்காக வருகின்ற பொழுது, உங்களுக்கு என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஏதாவது திருமண விஷயத்துல எப்ப நல்லது நடக்கும், எப்ப நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு சிலர்லாம் உடனே கல்யாணம் பண்ணிடலாமான்லாம் கேட்கறாங்க. பொதுவாங்க கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்களுடைய கல்வி, வசதி வாய்ப்புகள், அவங்களுடைய முன்னோர்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் நம்ம முடிவெடுக்கணும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னாங்க, பெண்கள் என்றால் 20 வயசுலயே கல்யாணம் பண்றது, ஆண்கள் என்றால் 22-23 வயசுலயே கல்யாணம் பண்ற பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்கவுங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புகள் மாறிடுச்சு. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறின்னு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, பொதுவா திருமணத்திற்காக நம்ம முயற்சி எடுக்கின்ற பொழுது, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஒரு சரியில்லாம இருந்துட்டா ரொம்ப ஒரு சிக்கலை உண்டாக்கும். அதிலும் குறிப்பாக முக்கியமா பார்க்கணும்னா, ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுல ஏதாவது ஒரு பாவகிரகம் இருக்குன்னா, அந்த பாவகிரகத்தோட தசாபுத்தி அந்த நேரத்தில் நடக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் வீட்டுல ஏதாவது ஒரு பாவகிரகம் இருக்குன்னா, அந்த பாவகிரக தசாபுத்தி நடக்கக்கூடாது. என்னுடைய அனுபவத்துல 2ல சனி ராகு கேது இருந்தாலோ, 7ல சனி ராகு கேது இருந்தாலோ, 2-7ல கேது இருந்து கேதுவோட திசை நடந்தாலோ, அடுத்து பாத்தீங்கன்னா 2-7ல சனி ராகு இருந்து ராகுவின் புத்தியோ சனியோட புத்தியோ நடந்தா அந்த நேரத்துல கல்யாண யோகம் என்பது தடைபடுது. அந்த தசாபுத்தி முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம் கைகூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பலமா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் கேதுவோட நட்சத்திரம் இருக்குன்னா, அந்த கேதுவோட நட்சத்திரம் போய் அமைய பெற்ற தசாபுத்தி நடைபெற்றால் அந்த நேரத்துல கல்யாண யோகம் என்பது கொஞ்சம் சுமாரா இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல திருமண முயற்சிகள்லாம் மேற்கொள்கின்ற போது ஒரு தேவையற்ற தடங்கல்கள், தேவையற்ற இடையூறுகள்லாம் கூட உண்டாகுது. அந்த கெடுதியான தசாபுத்தி மாறினதுக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட உண்டாகுது. அதனால ஜாதகத்துல அமைப்புகளும் நல்லா இருக்கணும். அவங்க அந்த மாதிரி நேரம் நல்லா இருந்தா கண்டிப்பா நல்லது நடக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். நேரம் நல்லா இல்லாத போது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் தேவையில்லாத தடங்களுக்கும் தேவையில்லாத இடையூறுகளும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஜாதக ரீதியாக உண்டாகிறது. அதனை தெளிவா ஜோதிடர் தான் முடிவு பண்ண